நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமான் ஒரு கோமாளி, உச்சகட்ட கோபத்தில் தம்பிகள், கொத்தடிமையாக மாறிய திருமாவளவன், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதற்கு முன்ன இடையில ஒரு 4 நாட்கள் எதுவும் காணொலியில் போயிட முடியல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16ஆம் தேதி 17ஆம் தேதி 2 நாள் நவகிரக கோயிலுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி போறது வழக்கம். என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா 4 இடத்துல வயக்காடு, வீடு, இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த பணிகளிலேயே இறந்ததுனால வெளியில அதிகமா எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதன்படி எங்கள் கிராமத்திலிருந்தும் மற்றும் பக்கத்தில் உள்ள கிராமத்திலிருந்து ஒரு 50 பேர் ஒரு பேருந்து பேசிட்டு இந்த மாதிரி நாங்க போயிட்டு வரது உண்டு. அந்த மாதிரி தான் கடந்த 16ஆம் தேதி 17ஆம் தேதி நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த சுவாமி மலை, கடற்கரையான பூம்புகார், அடுத்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி, இந்த மாதிரியான ஊர்களுக்கும் சேர்ந்து மொத்தம் ஒரு 12 ஊர்களுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு வழியா நவகிரக கோயில்கள் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு இறைவனை வணங்கி விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெங்காயம் பிடுங்குற வேலை, வெங்காயம் அறுவடை வேலை. அது பாத்தீங்கன்னா வடகாட்டுல ஒரு சின்ன குண்டு தான் வெங்காயம் வச்சிருந்தோம். பொதுவா இந்த படத்துல வெங்காயத்துடைய நாள் அப்படிங்கிறது 55 நாள் தான். அதாவது நீங்களே கணக்கு பண்ணீங்க, ஆனி மாசம் 11ஆம் தேதி வச்சோம், 3ஆம் தேதி அன்னைக்கு பிடுங்கணும். அப்ப எத்தனை நாள் வருதுன்னு பாத்துங்க. உடனே மறுநாளே பாத்தீங்கன்னா வெங்காயம் பிடுங்குற வேலை. அதுக்கு முன்னாடி பொதுவான செம்மையான மழைகள், வயல் கடல் நிரம்பல் பயங்கரமான மழை. அதனால பாத்தீங்கன்னா 2 நாள் தாமதமா பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையில உடனே அந்த தோகையெல்லாம் பலம் இழந்து எல்லாம் படுத்துக்குச்சு. உடனே அந்த ஈரத்தோட ஈரமாவே அந்த வெங்காயத்தை பிடிக்கிற வேலை அதையும் பார்த்தோம். இந்த மாதிரி சூழ்நிலை காரணமாக தான் 2-3 நாட்கள் இடையில கனவுல இது போயிட முடியல. ஒரு வழியா அந்த ஒரு வேலையை முடிஞ்சது. இப்படி இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கனவுலி மூலமா அவங்களை சந்திக்கிறேன். சரிங்க, இப்ப எதை பற்றி பேச போறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாவே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா, நான் 17ஆம் தேதி அன்னைக்கு நான் திருநள்ளாறுல இருந்தேன். அது சனீஸ்வரன் கோயில் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அங்க இருந்தேன். அன்றுதான் நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா. அந்த விழாவில் நம்ம என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கடந்த சில நாட்களா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அண்ணன் சீமானை பாடிய கவிதை பாடிய அந்த சினேகா, வழக்கறிஞர் சினேகா எந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அன்னைக்கு நானும் அந்த கவிதையெல்லாம் பார்த்தேன். அதாவது சீமான் ஒரு கோமாளி, அதை பார்த்து ரசிக்கும் தம்பிகள் எல்லாம் ஒரு ஏமாளி, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி சீமான் ஒரு கோமாளி, அவரின் பேச்சை கேட்டு ரசிக்கும் தம்பிகள் எல்லாம் ஒரு ஏமாளி அப்படின்னு சொன்ன உடனே என் மனசுக்குள்ள அப்பயே பயங்கரமான ஒரு கோபம், ஆத்திரம் எல்லாமே வந்தது. அது பாத்தீங்கன்னா, அதுக்கு காலையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் திருமாவளவனுக்கு ஒரு வாழ்த்து மடல், பிறந்த நாள் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. அந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் 11 மணி போல நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வுல தான் அந்த வழக்கறிஞர் சொல்ற அந்த பெண் ஒரு கவிதையை வடிக்கிறாங்க. இப்படி அந்த கவிதையில சீமான் ஒரு கோமாளி, தம்பிகளை ஒரு ஏமாளி அப்படி தொட்டு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் வருத்திருக்கிறான்னு வச்சுங்களேன். அதை பார்த்து நமது நாம் தமிழ்ச்சி உறவுகள் எல்லாமே ரொம்ப கொதித்திலிருந்து அதற்கு தக்க ஒரு எதிர்வினை ஆற்றுறாங்க. சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படி திருமாவளவன் பிறந்தநாள் விழா மேடையில திருமாவளவனை போற்றி புரிவதற்கு பதிலா ஏன் சீமானையும் சீமானி தம்பிகளையும் இப்படி இழிவா பேசணும், பாட்டாளி மக்கள் கட்சியில வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் மட்டும் இல்ல பல பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது இதற்கு நம்ம வன்னியரசு ஒரு பதில் கொடுத்திருக்காரு. அதாவது கவிஞர்கள் கவிதை வடிக்கிறது அவங்களுடைய உரிமை, இதுல இங்க இப்படிதான் கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வற்புறுத்த முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுக்கு கூட நம்ம தென்னக மிஷன் கூட ஒரு அழகான ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த திருமாவளவன் பிறந்தநாள் விழா மேடையில இந்த கவிஞர் மட்டும் பேசல, இன்னும் பல பேர், அதாவது சுந்தரவல்லி, யூடியூப் புரோட்டஸ், இன்னும் பல பேர் பேசியிருக்காங்க. அப்படி பேசினவங்க எல்லாமே என்னன்னா, திருமாவளவன் வாழ்த்தி புகழ்ந்து போற்றி பேசியிருக்கலாம். ஆனா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அண்ணன் சீமானையும் இழுத்து பேசியிருக்காங்க. இப்ப நம்ம வன்னியரசு சொன்ன மாதிரி கவிதை வடிக்கிறது அவங்களுடைய உரிமைதான். அப்ப கவிதை வடிக்கும் போது நீங்க பிறந்த நாள், அதாவது திருமாவளவனை பொழுது பேசி அந்த மாதிரி நினைச்சு நீ கவிதை வடிப்பீங்களா, இல்ல சீமானை இழந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்க கவிதை வடிப்பீங்களா? அப்ப நீங்க திருமாவளவன் பிறந்த நாளுக்கு கவிதை எழுதும் போது கூட சீமான் தான் வராரு அப்படின்னா, அப்ப சீமான் எந்த அளவுக்கு உங்களை தூங்க விடாம செஞ்சிருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் புரோட்டஸ், இந்த சுந்தரவல்லி எல்லாருமே அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு திருமாவளவன் பிறந்த நாள் குறித்து ஏதாவது பேசணும் அப்படின்னாலும் அங்க சீமான் தான் உங்களுக்கு முன்னால கண் முன்னால நிற்பாரா? அப்ப அந்த அளவுக்கு சீமான் உங்க மூளைக்குள்ள புகுந்து உங்க கண்ணல்ல விரல விட்டு நோண்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத இங்க பார்க்க தோணுது. ஆக முதல்ல உங்க தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதா இதுல தெளிவா தெரியுது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விழாவின் கதாநாயகன் திருமாவளவன் அவர் தான் என்னதான் பண்றாரு. இப்ப அந்த கவிஞர் வழக்கறிஞர் ஒரு கவிதை வடிக்கிறாங்க, அதை பார்த்து ரசிக்கிறாரு. அப்புறம் அந்த சுந்தரவல்லி அதுவும் திருமாவளவனை பற்றி பேசாம சீமானை வம்புக்கு இழுத்து அதுவும் பேசுது. அந்த யூடியூப் புரோட்டஸ் அவனும் என்ன பண்றான்னா, அவனும் இந்த அண்ணன் சீமான் அவர்களை இழுத்து பேசுறான். அப்ப இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அப்ப இது என்னுடைய பிறந்த நாள், அதனால எனது பிறந்தநாளை பற்றி என்னை பற்றி நீங்க வாழ்த்தி பேசுங்க, போற்றி புகழ்ந்து பேசுங்க. அப்ப இந்த விழாவில் மற்ற கட்சி தலைவர்களையோ மற்ற அரசியல் கட்சியோ இழுத்து பேசாதீங்க, அதுக்கு தனிப்பட்ட ஒரு அரசியல் மேடையிலேயோ மற்ற நிகழ்வுகளை நீங்க பேசிட்டு போங்க அப்படி மாதிரி சொல்லிருக்கணும் இல்லையா? ஏன் திருமாவளவன் செய்யல? அது மட்டும் இல்ல, இதுல முக்கியமா நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் காலையிலேயே ஒரு வாழ்த்து மடலை அனுப்பிச்சிருக்காங்க. இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து சொன்னதுக்கு திருமாவளவன் ஒரு நன்றி கூட தெரிவிக்கவில்லை. இதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி.
இது இன்னைக்கு நடந்தது இல்ல. சென்ற வருடமே சென்ற பிறந்தநாள் விழாவிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வாழ்த்து மடல் அனுப்புறாங்க. சென்ற வருடம் அனுப்பிய அந்த வாழ்த்து மடலுக்கும் திருமாவளவன் அவர்கள் நன்றி தெரிவிக்கவில்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் ஒரு எதிரி, நமக்கு ஒரு எதிரியா ஒரு போட்டியா வளர்ந்துட்டு வரான். அதாவது நம்ம கூட வளர்ந்தவன், நம்ம மேடையில ஏறி பேசினவன் இன்னைக்கு நம்ம முன்னால போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு வன்மம் அப்படிங்கிறது திருமாவளவன் மனதுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனாலதான் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லி பதிவிட்ட திருமாவளவன் அவர்கள் சீமான் அவர்களுக்கு கடந்த ஆண்டும் நன்றி தெரிவிக்கல, இந்த ஆண்டும் நன்றி தெரிவிக்கல. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சீமான் எதற்காக திரும்ப திரும்ப இந்த வாழ்த்து மடலை தெரிவிக்கணும்? அது மட்டும் இல்லாம வாய் நிறைய என் அண்ணன் என் அண்ணன் என் அண்ணன் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த அளவுக்கு உருகி போறாரு அப்படிங்கறதான் இங்க நாம் தமிழ்ச்சி அவர்களுடைய கேள்வியா இருக்கு. இதைத்தான் ஏர்போர்ட் மூர்த்தி கூட ஒரு நேர்காணல்ல ஏன் சீமான் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, கொஞ்சம் கூட உணரவே மாட்டேங்கிறாரு, இப்படி கேவலப்படுத்துற ஒரு மனுஷன் இன்னும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு தூக்கி கொண்டாடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிக்கூட்டி இருக்காங்க. இந்த ஆதங்கம் அப்படிங்கிறது பல தம்பிகளுடைய ஆதங்கமாவும் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நம் முன்னாள் உள்ளவர்கள் எந்த மாதிரியான ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை தான் நாமளும் கையில் எடுக்கணும், அதன் மூலமா தான் நாமளும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல திருமாவளவன் அவர்கள் எந்த மாதிரியான ஆயுதத்தை எடுக்கிறாரு? அதே சமயத்தில் அண்ணன் சீமான் அவருடைய பிறந்த நாளுக்கும் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து சொல்றது கிடையாது. அப்ப அவர்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதை தானே அண்ணன் சீமான் அவர்களும் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும். ஏன் சீமான் அவர்கள் மட்டும் ஏன் முந்தி போயிட்டு இந்த மாதிரி வாழ்த்து மடல் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு. அதனால வரும் நாட்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் தன்னை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை தானும் புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் பல பேருடைய கருத்தாகவும் விருப்பமா இருக்கு. எது எப்படியோ அனைத்து துன்ப புட்டுகளுக்குமான சாவி அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரம் தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வர வேண்டும். அதற்கு நமது பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்கு நமது கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். நிச்சயம் அதை செயல்படுத்துவோம். சரி நண்பர்களே, இந்த தகவல்களோட பகிர்ந்து கொள்ள இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.